ராஜீவ் கொலை வழக்கில் வாக்குமூலத்தை பதிவு செய்த அதிகாரி தியாகராஜன் கூறிய தகவல்கள் குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இனி பார்க்கலாம். இப்பொழுது அதெல்லாம் பழைய கதை. 24 ஆண்டுகள் சிறைவாசம் இருந்த ஒருவர் 24 ஆண்டுகளுக்கு பிறகும் விடுதலை செய்யவில்லை என்றால் இதில் உள்ள மனிதாபிமான கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகிறோம். அவர் எல்லாம் முடிந்த பிறகு இப்போது வெளியிலே இவ்வாறு சொல்லுவது எந்த பயனையும் அளிக்காது. அவர் வெறும் பேட்டரி தான் நான் வாங்கி கொடுத்தேன், எனக்கும் அந்த சதி திட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பேரறிவாளன் சொன்னதை அந்த வாக்குமூலத்திலே அவர் பதிவு செய்திருந்தால் அது ஏற்புடையது. இப்போது நான் அதை செய்யாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் அவர் அந்த தவறை அல்லது பாதகத்தை செய்திருக்கிறார் என்றுதான் நாம் அவர் மீது விமர்சனம் வைக்க முடியுமே தவிர அந்த கருத்தால் எந்த பயனும் இல்லை. இந்த 17 ஆண்டு காலங்களும் எந்த நோக்கத்திற்காக ஜெயின் கமிஷன் பரிந்துரை செய்ததோ அந்த நோக்கத்தையே இவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதற்கான காரணம் என்ன என்பதையும் தியாகராஜன் வெளிப்படுத்தினால் இந்த சதியின் பின்னாலே இருக்கக்கூடிய மர்ம முடிச்சு அவிழும் என்று நான் நினைக்கிறேன். வழக்கை விசாரித்த முக்கியமான அதிகாரிகளில் திரு தியாகராஜன் அவர்களும் ஒருவர். அவர் கூற்றின் பிரகாரம் பேரறிவாளன் நிரபராதி. ஆக நிரபராதியை தண்டித்த இந்த அநியாயமான அக்கரமான இந்த தண்டனையிலிருந்து அவர் விடுதலை செய்வதற்கு புதிய தலைமுறையுடைய இந்த நேர்காணல் உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ அந்த வழக்கை விசாரித்து வாக்குமூலத்தை எழுதிய ஒரு அதிகாரியே நான் சொல்லிட்டாரு அதை தவறாக பதிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை. அப்போ இந்த வழக்கை மறு விசாரணை செய்யுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்மளும் அதைத்தான் வலியுறுத்துகிறோம். அப்போ இதுலேயே அவர் நிரபராதிங்கிறது நிரூபணமாகுது. ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த அதிகாரி தியாகராஜன் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் வெளியிட்ட புதிய தகவல்கள் இந்த வழக்கில் புதிய திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ் வழக்கில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சதி இருக்கலாம் என்று தியாகராஜன் கூறியிருப்பதால் வழக்கின் அடிப்படையே தகர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் சிபிஐ முன்னாள் அதிகாரி தியாகராஜன் அவர்களின் கருத்தை கவனத்தில் கொண்டு பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. தியாகராஜனின் கருத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கம் விடுதலை செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எடுத்த அந்த முடிவுக்கு எதிராக தடை கோரிய மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே பலமுறை தெரிவித்திருக்கிறது. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் தியாகராஜன் அவருடைய கருத்தையும் கணக்கில் கொண்டு அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இன்று ஒரு வழக்கு முடிவடைந்து ஏறக்குறைய தீர்ப்பு வந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து வந்திருக்கிறது. இது சட்டம் எந்த விதத்தில் அதை அணுக வேண்டுமோ அந்த விதத்தில் அணுகுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஒரு மனிதனுக்கு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயத்தில் இது போல தவறான கருத்தை பதிவு செய்திருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இதுதான் அவருக்கு தண்டனை தந்துவதற்கு ஆதாரமாக இருக்குமானால் இத்தனை காலம் சிறையிலே அவர் இருந்ததற்கு என்ன பரிகாரம்? எனவே இது போன்ற அதிகாரிகள் கொழைத்தனமாக இருந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இத்தனை காலம் அவர் ஏன் தாமதப்படுத்தினார் என்பது எனக்கு தெரியவில்லை. ராஜீவ் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரி தியாகராஜனின் கருத்து மிக முக்கியமானது என்று திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீரபாண்டியன் கூறியிருக்கிறார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலைக்கு யாரும் துணை போகக்கூடாது என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எதற்காக வாங்கி கொடுத்தேன் என்று எனக்கு தெரியாது என்று சொன்ன வரியை நான் சேர்க்கவில்லை. பிறகு சிவராசனும் தன்னுடைய கடிதத்தில் இது ஒரு இந்திய பெண்ணை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார். இந்த 2 கூற்றுகளும் பொருந்துகின்றன. எனவே நான் பிழை செய்து விட்டேன் என்று என் மனச்சாட்சி உறுத்துகிறது என்று காலந்தாழ்ந்தாவது தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருடைய கூற்றை எடுத்துக்கொண்டு நிரபராதிகளாக இருக்கிற 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். நீதிமன்றம் தண்டித்திருக்கிறது. சட்டத்தின்படி அவர்கள் குற்றவாளிகள்.
குற்றவாளிகளாக நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டவர்களை நிரபராதிகள் என்று சொல்வதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எஸ்பி முன்னாள் அதிகாரி ஒருவர் சொல்லுவதை வைத்துக் கொண்டெல்லாம் இந்த நீதிமன்ற தீர்ப்பை இன்றைக்கு சிறுமைப்படுத்துகிற முயற்சி யாரும் துணை போகக்கூடாது.